மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பாக தொடர்ந்து குழப்பம் நீடித்து வரும் நிலையில் அப்படி ஒரு தாக்குதல் நடந்தால் அது அல் கைதாவிற்கும் அந்த இயக்கத்துடன் தொடர்புடைய தீவிரவாத குழுக்களுக்கும் ஆதாயம் அளிக்கும் என்று சிரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபைசல் மெக்தாத் கூறியுள்ளார். சிரியாவில் அரசு படைகளுக்கு எதிராக போராடி வரும் கிளர்ச்சியாளர்களே ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியதாகவும் அந்நாட்டின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபைசல் மெக்தாத் கூறியுள்ளார். சிரியாவில் அதிபர் பஷார் அல் அசாத்திற்கு எதிராக சண்டையிட்டு வரும் கிளர்ச்சியாளர்களுக்கு அல் கைதா அமைப்பினர் ஆதரவளித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டு வரும் நிலையில் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. இதனிடையே அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் தாக்குதலை சமாளிக்க சிரிய அரசு படைகள் தயாராக உள்ளதாக அதிபர் பஷார் அல் அசாத் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறியதாக சிரிய அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. சிரியா தன்னுடைய பாதையில் இருந்து பின்வாங்காது என்றும் தொடர்ந்து தீவிரவாதத்தை எதிர்த்து போராடும் என்றும் அதிபர் அசாத் குறிப்பிட்டுள்ளார். சிரியாவில் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டனவா என்பதை கண்டறிய சென்ற ஐநா குழு அவர்கள் திரட்டிய ஆதாரங்களை சோதனை கூடங்களில் சமர்ப்பித்துள்ளனர். இதனை ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூனின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். ரசாயன ஆயுதங்களை தடை செய்யும் அமைப்பு முன்வைத்துள்ள வரைமுறைகளை பின்பற்றியே இந்த கண்காணிப்பு பணி நடைபெற்றதாக ஐநா தெரிவித்துள்ளது. அந்த குழு திரட்டியுள்ள தகவல்களையும் ஆதாரங்களையும் விரைந்து ஆராயுமாறு கோரப்பட்டுள்ளது. களத்தில் இருந்து நேரடியாக பெறப்பட்ட தடயங்கள் அனைத்தும் நம்பகமானவை எனவும் ஐநா கூறியுள்ளது. தற்போது ஐநா குழு சமர்ப்பித்துள்ள மாதிரிகள் மீதான ஆய்வு நிறைவு பெற்ற பிறகு அதன் அறிக்கை பொதுச் செயலாளர் பான் கி மூனிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிகிறது. இதுகுறித்து ஐநாவின் நிரந்தர மற்றும் தற்காலிக உறுப்பு நாடுகளிடம் எடுத்துரைக்க பான் கி மூன் திட்டமிட்டுள்ளார். சிரியாவில் ரசாயன ஆயுதம் பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரம் தங்களிடம் கிடைத்திருப்பதாக அமெரிக்காவும் பிரான்சும் தெரிவித்துள்ளன. சிரியாவில் கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி தாக்குதல் நடந்த இடத்தில் இருந்து தலைமுடி மற்றும் இரத்த மாதிரிகள் பெறப்பட்டு ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டதாகவும் சரீன் வாயு பயன்படுத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டதாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெரி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்தில் 1400 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் அதிபர் அசாத் படைகள் மீது ராணுவ நடவடிக்கை எடுப்பது உறுதி என்றும் கெரி கூறியுள்ளார். இந்த நிலையில் சிரியா மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெறுவதற்கு அமெரிக்க அதிபர் ஒபாமா திட்டமிட்டிருக்கிறார். இந்த முயற்சி அவருக்கு பேரிடராக அமையக்கூடும் என அரசியல் நோக்கர்கள் கூறியுள்ளனர். டமாஸ்கஸ் நகரில் நடந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படும் சரீன் என்ற ரசாயம் நரம்புகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. நிறமற்ற, சுவையற்ற திரவ நிலையில் இருக்கும் சரீன் மிக வேகமாக வாயு நிலைக்கு மாறக்கூடியது. மனிதர்களை கொல்வதில் சயனைடை விட மிக கொடியது. ஊசி முனை அளவு சரீன் 2 நிமிடத்தில் மரணத்தை ஏற்படுத்த போதுமானது. சரீன் வாயுவை சுவாசித்தவர்களுக்கு மூச்சு திணறல், வாந்தி, பார்வை இழப்பு போன்றவை உடனடியாக ஏற்படும். 1930ஆம் ஆண்டு ஜெர்மனியில் உருவாக்கப்பட்ட சரீன் 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் 1988ஆம் ஆண்டு ஈராக்கில் சுமார் 5000 குர்து இனத்தவர் கொல்லப்பட்டதற்கு இதுவே காரணமாக இருந்தது. 1980ஆம் ஆண்டில் இருந்தே சரீனை சிரியா தயாரித்து வந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச நாடுகள் சிரியா மீது உடனடியாக தாக்குதல் நடவடிக்கையை தொடங்க வேண்டும் என அரபு நாடுகள் கூட்டமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. எகிப்தின் தலைநகர் கெய்ரோவில் நடந்த அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி சிரிய தலைநகர் டமாஸ்கஸின் புறநகர் பகுதியில் நடந்த ரசாயன ஆயுத தாக்குதலுக்கு சிரிய அரசு படைகளை காரணம் என்றும் இதுபோன்ற நடவடிக்கைகளில் சிரியா ஈடுபடாமல் இருக்க அந்நாட்டின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்றும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. முன்னதாக சிரியா மீதான தாக்குதலுக்கு அரபு நாடுகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சவுதி அரேபியாவும் சிரிய எதிர்க்கட்சிகள் கூட்டமைப்பும் கேட்டுக் கொண்டன. சிரியாவில் அதிபர் பஷார் அல் அசாத்தின் படைகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ள நிலையில் அப்படி ஒரு போர் நடந்தால் அதை எந்தெந்த நாடுகள் ஆதரிக்கும், எந்தெந்த நாடுகள் எதிர்க்கும் என்பதை பற்றிய தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். சிரியாவில் போர் நடக்கக்கூடிய சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது. இதில் உலகத்தில் உள்ள எந்தெந்த நாடுகள் தொடர்புடைய நாடுகளாக இருக்கின்றன, எந்தெந்த நாடுகள் எந்தெந்த பக்கத்தில் இருக்க போகின்றன என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். இந்த போரானது அமெரிக்கா முன்னெடுத்து சொல்லக்கூடிய ஒரு போராக இருக்க போகிறது. இந்த போரில் பிரிட்டன், பிரான்ஸ், லெபனான், எகிப்து, இஸ்ரேல், சவுதி அரேபியா, கத்தார், ஈரான், ஈராக், துருக்கி,
ரஷ்யா, சீனா போன்ற பல நாடுகள் இந்த போரில் தொடர்புடைய நாடுகளாக இருக்கின்றன. இந்த போரை பொறுத்தவரை எந்தெந்த நாடுகள் எந்தெந்த பக்கத்தில் இருக்கின்றன என்பதை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக பாதுகாப்பு அவை. ஒரு போர் தொடங்கும் போது அந்த போர் சட்டப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த போர் ஐநா பாதுகாப்பு அவையினுடைய ஒப்புதலை பெற்றதாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் ஐநாவுடைய பாதுகாப்பு அவையில் அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா, சீனா போன்ற 5 நாடுகள் மட்டுமே நிரந்தர உறுப்பு நாடுகளாக இருக்கின்றன. இந்த உறுப்பு நாடுகள் சிரியாவினுடைய போரில் எந்த பக்கத்தில் இருக்க போகின்றன என்று பார்க்கலாம். முதலாவதாக போருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா இந்த 3 நாடுகளும் தான் போருக்கு ஆதரவாக இருக்க போகின்றன. போர் நடத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய நாடுகள் சீனா மற்றும் ரஷ்யா. இந்த 2 நாடுகளும் எப்பாடுபட்டாவது இந்த போரை தடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கின்றன. மற்றொன்று சிரியாவை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள். சிரியாவை சுற்றி ஈரான், லெபனான், இஸ்ரேல், ஜோர்டான், ஈராக், துருக்கி போன்ற அண்டை நாடுகள் இருக்கின்றன. இந்த நாடுகளும் 2 பிரிவுகளாக பிரிந்து கிடக்கின்றன. முதலாவதாக போருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் துருக்கி மற்றும் இஸ்ரேல். இந்த 2 நாடுகளும் அங்கு போர் நடத்த வேண்டும் என்று கூறி வருகின்றன. ஆனால் ஜோர்டான், ஈராக், ஈரான், லெபனான் போன்ற நாடுகள் போர் நடத்தக்கூடாது என்று கூறி வருகின்றன. அதிலும் குறிப்பாக ஈரான் நாடானது போர் நடத்துவது மட்டுமல்லாமல் அந்த சிரியாவினுடைய அல் பசார் அசாத் அரசுக்கு ஆதரவாக தொடர்ந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது. மற்ற அரபு நாடுகள், மற்ற இஸ்லாமிய நாடுகளை பொறுத்தவரை எகிப்து, சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய நாடுகள் இருக்கின்றன. இந்த நாடுகளிலும் 2 பிரிவு இருக்கிறது. கத்தார் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் போர் நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் எகிப்து போர் நடத்தக்கூடாது, இந்த பிரச்சனைக்கு அரசியல் ரீதியாக தீர்வு காண முடியும் என்று கூறி வருகிறது. இதைத் தொடர்ந்து எப்போது போர் தொடங்குமோ அதன் பிறகு சூழல் மாறும். அதை பொறுத்து உலகின் மற்ற பல நாடுகளும் தங்களுடைய நிலைப்பாடுகளை அறிவிக்கக்கூடும்.